இல்லை ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு படம் பார்க்காதீங்க. படம் உண்மையாக நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. ஃபைட்டிங்னா செம்மயா இருந்துச்சு. சும்மா பேக் ஃபிக்கில் விட்டாங்க ஃபிளிக்கு. படத்துல சனா எல்லாம் படமே இல்லை. சனா எல்லாம் சரா மாதிரி திச்சு விட்டுருப்பாங்க படத்தை. ரொம்ப நல்லா ஆக்டிங் வெரி நைஸ். இந்த ஃபைட் ஆல்சோ ஐ லைக் எவ்ரிதிங் இஸ் குட் டோட்டலி. தேங்க் யூ. சூப்பராக இருந்தாங்க. ஜாலியாக இருந்தது. ஃபைட்டு நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. தரமா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூர்யாக்காக பார்ப்பேன் நான். ஸ்டண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி வைஸ் பார்க்கலாம். அதான் ஒரு தீம் பார்க் உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. சூர்யாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூர்யாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூர்யாவோட ஆக்டிங் வந்து நம்ம ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவர் பயங்கரமாக நடிச்சது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது. அழகாக இருந்தார். சந்தோஷ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. இன்டர்வல் சீன் இந்த சூர்யா நானும் வந்து சிங்கம் அயன்லாம் பார்த்து சூர்யா ஃபேன் ஆனவன். எனக்கு அந்த சூர்யாவோட கம்பேக்காக தெரில. கரியருக்கு ஆப்வியஸ்லி இது கம்பேக் தான். சீன்ஸ் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஓவரால் கொஞ்சம் லேக் இருக்கும் மேபி நார்மல் ஆடியன்ஸ்க்கு. கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் பிடிச்சிருந்தா ப்ராப்ளமாக இருக்காது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு சொன்ன மாதிரி. நான் டோட்டலி சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. லேக் இல்லை அவ்வளோவா. பட் பார்க்குறவங்க நிறைய பேர் லேக் இருக்குன்றாங்க. கார்த்திக் சுப்ராஜ் ஃபிலிம்ன்றது மோஸ்ட்டாக நல்லா லென்த்தாக டீட்டெயில்டாக கொடுக்குற மூவி அது. பட் நிறைய பேருக்கு அது புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா போச்சு. ஸ்டண்ட்ஸ்லாம் டாப் நாச். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ஒரு நல்ல மூவி சூர்யாவுக்கு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருந்தது. சூர்யாவுக்கு கம்பேக் மூவியாக இது கண்டிப்பாக இருக்கும். ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்குறாங்க. நாங்கள் வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனால் இது வேறு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். படம் ஸ்டேஜிங்காக படம் சூப்பராக இருந்துச்சு. நடுவில் அங்கங்கே கொஞ்சம் லேக்ஸ் இருந்துச்சு. தேட்டர் பிளாஸ்டாக இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கறதுக்காக படம் எடுத்திருக்காங்க. மற்றபடி ஃபேன்ஸாகலாம் நார்மலாக வந்து ஃபேமிலி ஆன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி ஆன்ஸ்க்கு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதான் ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ஸ்டோரி நிறைய பேருக்கு நடுவில் கனெக்ட் ஆகலைன்னு சொன்னாங்க. பட் அட் த எண்ட் நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. சாங் சீக்வன்ஸ் ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். எஸ் சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. தலை அந்த சிங்கிள் ஷாட் எடுத்தது சில பேருக்கு தெரியாது. அருமையான சாங்கு. படத்தை வந்து பார்க்கணும் இல்லையா. நம்ம சொல்றதை கேட்டாங்கன்னா படம் பார்க்க மாட்டாங்க. படத்தை வந்து பார்க்க சொல்லுங்க. அருமையான படம். சிரிப்பு இருந்தால் உலகத்தில் எப்படி நல்லா இருக்கலாம். சூப்பராக எடுத்தாங்க. மஜாவாக பண்ணார். வேற அவங்க அப்பா சூப்பராக நடிச்சார். கதை நல்லா பொழுதுபோக்காக ஜாலியாக இருந்தது. நல்லா இருக்கு சார். நல்லா சார். நல்லா சார். ஜாலியாக இருந்தது. ஃபன்னாக இருந்தது. ஃபைட்டு நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டிங்னா செம்மயா இருந்துச்சு. சும்மா பேக் ஃபிக்கில் விட்டாங்க ஃபிளிக்கு. படம் செம்மையாக இருந்ததுண்ணா. சொல்ல வந்தா செம்ம படம்ண்ணா. சூர்யா கம்பேக்ண்ணா. கத்துறானுங்களா பைத்தியம் அவனுங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. தரமா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூர்யாக்காக பார்ப்பேன் நான். ஸ்டண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மூவி நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலி வைஸ் பார்க்கலாம். ஸ்டண்ட்டு தான் அதில் ப்ளஸ்ஸே. அதில் ஸ்டண்ட்டுக்காக பார்க்கலாம். பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. சாங்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு தீம் பார்க் உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஜானி சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது. மூவி நல்லா இருக்கு. சூர்யாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூர்யாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஹோல் மூவி இஸ் குட். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அழகாக இருந்தார். நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியே போய் பார்க்கலாம் எல்லாருமே. ஃபைட் சீன்லாம் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணலாம் எல்லாரும் போயிட்டு. சந்தோஷ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. கார்த்திக் சுப்ராஜ் ப்ராப்பர் சம்பவம். அண்ட் வந்து சூர்யாவோட ஆக்டிங் வந்து நம்ம ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவர் பயங்கரமாக நடிச்சது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது. செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது சூர்யாவோட பழைய ஆக்டிங் வரும். சனா மியூசிக்கோட ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே ஒரு நல்ல எலிவேஷன் கொடுத்து நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸோட வந்து பக்காவாக இருக்கும் படம். ஒன் டைம் ஆச்சு தேட்டரில் வந்து பார்க்கலாம். ப்ளஸ்னா ஆக்ட் பண்ண எல்லாருமே அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக யாருமே வந்து எங்கேயுமே ஓவர் ஆக்டோ இல்லை அண்டர் ஆக்டோ பண்ணல. அண்ட் மியூசிக் கண்டிப்பாக மியூசிக் வந்து அந்த எங்கே எலிவேட் பண்ணணுமோ அங்கே ப்ராப்பராக எலிவேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸ்டோரி வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. சில பேருக்கு கார்த்திக் சுப்ராஜோட அந்த பழைய படங்களோட சாயல் லைட்டாக தெரியலாம். அது ஒருத்தரோட டைரக்டர் ஸ்டைல்னால அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலாம். மற்றபடியெல்லாம் கண்டிப்பாக பார்க்குற ஃபுல் டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக முக்கால்வாசி படம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வைப் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இன்டர்வல் சீன் நல்லா இருந்தது ப்ரோ. சூர்யா ஆக்ஷன் சீன் நல்லா இருந்தது ப்ரோ. இன்டர்வல் சீக்வன்ஸில் தான் ப்ரோ விறுவிறு இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்தது ப்ரோ. மூவி வாஸ் ஃபைன் ப்ரோ. என்னன்னா இப்போது
இந்த சூர்யா நானும் வந்து சிங்கம் அயன்லாம் பார்த்து சூர்யா ஃபேன் ஆனவன். எனக்கு அந்த சூர்யாவோட கம்பேக்காக தெரில. கரியருக்கு ஆப்வியஸ்லி இது கம்பேக் தான். அன்னெசரி பிளட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, வைலன்ஸ் கொஞ்சம். அதை குறைச்சிருந்தா படம் மற்றபடி ஓகே. அந்த யூஷுவல் கார்த்திக் சுப்ராஜ் லேக் இருக்கே தவிர மற்றபடி லேக்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. எந்த விதமான மைண்ட் செட்னா சீன்ஸ் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஓவரால் கொஞ்சம் லேக் இருக்கும் மேபி நார்மல் ஆடியன்ஸ்க்கு. கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் பிடிச்சிருந்தா ப்ராப்ளமாக இருக்காது. எல்லாமே ஓகே. அந்த சாங்ஸ் எல்லாமே அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாமே சாங்ஸ் கார்டாக தான் கொண்டு போயிட்டாங்க. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் கார்த்திக் சுப்ராஜ் படம் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அது மாதிரி நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இது கதை கொஞ்சம் ஒரு மாதிரி யூனிக்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு சொன்ன மாதிரி. ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் டோட்டலி சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. சூர்யா ஆக்டிங் அது செப்பரேட் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஆக்டிங் தான் கிங் தான் சூர்யா. சூர்யாக்காக தான் வந்தது. ஸ்டோரி பிரத்யேகிச்சு ஸ்டோரின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சூர்யா ரொம்ப பிடிக்கும், அதனால வந்தேன் நாங்கள் எல்லாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் நல்ல மாசாக இருந்துச்சு. லேக் இல்லை அவ்வளோவா. பட் பார்க்குறவங்க நிறைய பேர் லேக் இருக்குன்றாங்க. கார்த்திக் சுப்ராஜ் ஃபிலிம்ன்றது மோஸ்ட்டாக நல்லா லென்த்தாக டீட்டெயில்டாக கொடுக்குற மூவி அது. பட் நிறைய பேருக்கு அது புரியல. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபைட்ஸ் தான் கொஞ்சம் லைட்டாக ஓவராக இந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே. லைக் ஒரு அவரோட ஃபிலிம் எல்லாம் ஒரே மாதிரி தான், ஏதாவது ஒரு இது சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இதுலேயும் பார்த்தா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா போச்சு. ஸ்டண்ட்ஸ்லாம் டாப் நாச். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் அன்னெசரி சீன்ஸ்லாம் இருந்தது. எல்லாமே ஓவரால் ஃபீல் குட் மூவி. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ஒரு நல்ல மூவி சூர்யாவுக்கு. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தான், அது நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். ஃபீல் குட் மூவி, நல்ல மூவி. ஓவரால் பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருந்தது. ரெட்ரோ அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக இருந்துச்சு. ஸோ அப்படியே எங்களோட பாஸ்ட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் கூட நடந்துட்டுருக்கு இப்போ சொசைட்டியில். ஸோ அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் இருக்குது. அதை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. சூர்யா ஆக்ஷன் நிச்சயமாக சூர்யா ஆக்ஷன் மாஸ். சூர்யாவுக்கு கம்பேக் மூவியாக இது கண்டிப்பாக இருக்கும். எல்லாரதோட கார்த்திக் சுப்ராஜ் படம் வந்து பர்ஃபெக்டாக வந்து எடுத்திருக்கிறாரு. சந்தோஷ் நாராயணோட மியூசிக் சான்ஸே இல்லை, அமேசிங், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தோட கோரிலேட் பண்ணி இந்த ஃபாரஸ்ட் அவங்களோட ஃபேமிலி அதை பற்றி இருக்கிற சோகம் துக்கம் அதெல்லாம் பற்றி எடுத்துகிட்டு வர மூவியாக ரெட்ரோ மூவி. அமேசிங், சூப்பராக இருக்குது. விஜய் சூர்யாவோட நடிப்பு ரொம்ப சூப்பர். ரொம்ப ஒரு யூனிக்கான படம். நாங்கள் வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனால் இது வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 45 மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு படத்தில். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சூர்யாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்ப சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் சூரியரை போட்டிருக்கு. அப்புறம் உண்மையிலே அவர் நல்லா பண்ணியிருக்கார் படத்தில். படம் படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்கும் சரி, கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸும் சரி, ஸ்டேஜிங் அண்ட் ஐடியா கான்செப்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நடுவில் அங்கங்கே கொஞ்சம் லேக்ஸ் இருந்துச்சு மைனராக. ஆனால் லாஸ்ட்டில் சரி பண்ணிட்டாங்க. அதை பிளாட் பேசிக் பிளாட்டே வந்து லைக் ஃபஸ்ட்டு ஒன்றுமே ஐடியா மாதிரி பேசிக் கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி தான். எங்கேயோ ஏதோ நடக்குது, ஏதோ ஒன்று ஆனால் அது செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் கனெக்ட் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தார் சாங்ஸ் எல்லாமே. தேட்டர் பிளாஸ்டாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கறதுக்காக படம் எடுத்திருக்காங்க. எல்லாரும் பார்க்கணும். சொல்லணும். மற்றபடி ஃபேன்ஸுக்காகலாம் பார்க்கலாம். நார்மலாக வந்து ஃபேமிலி ஆன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி ஆன்ஸ்க்கு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து ஸ்டோரி வந்து அவ்வளோவாலாம் இல்லை. இதில் பில்டப் எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட்ல ஏதோ ஒரு சூழல் வந்து கயத்தில் குத்தி வச்சுக்கிறாங்க, அதான் படமே. கடைசியில் சூர்யா சிரிக்கிறான். அந்த மக்களை மொத்தமே சிரிக்க வைக்கிறான். படம் ஃபுல்லாக சிரிக்கிறது. ஆனால் நடிப்பின் நாயகன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சூர்யா செட்டும். ஏன்னா அவரோட ஆக்டிங் வந்து கொஞ்சோடு குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆக்டிங்லேருந்து அவரோட அந்த ஆக்ஷன் எக்ஸ்பிரஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது கன்னிமா சாங் ஓகே. சனா எல்லாம் படமே இல்லை. சனா எல்லாம் சனா மாதிரி தீச்சு விட்டுருப்பாங்க படத்தை. உண்மையா சனா தான் ப்ரோ படம், வேற எதுவுமே இல்லை ப்ரோ. வேற எதுவும் இல்லை ப்ரோ. சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதான் ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஒன்றும் சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா ஃபைட்டிங் நல்லா இருக்குது. கதையும் நல்லா தான் இருக்குது.
ஸ்டோரி நிறைய பேருக்கு நடுவில் கனெக்ட் ஆகலைன்னு சொன்னாங்க, பட் அட் த எண்ட் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. இட்ஸ் அ ஒர்த் மூவி, வாட்சபிள். கார்த்திக் சுப்ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு கடைசியில். இட் வாஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டோரி. சாங் சீக்வன்ஸ் எப்படி சார்? சாங் சீக்வன்ஸ் ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். எஸ், அமேசிங். யா, சிங்கிள் ஷாட் எப்படி சார்? சிங்கிள் ஷாட் எது சொல்கிறீங்க? கால்மன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவர் கனெக்ட் பண்ணுறது மியூசிக் அண்ட் வித் ஸ்டோரி எல்லாமே அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. இனிஷியல் ஸ்டோரி செட்டிங்கே வந்து அந்த பேக்ரவுண்டே செம்மையாக அழகாக பண்ணியிருக்காரு. சூப்பர். 4 மணி நேரம் ஒரு சீக்வன்ஸ் வரும்ல, சிங்கிள் ஷாட்டாக சிங்கிள் கேமரால சீக்வன்ஸ் வரும்ல. எஸ் எஸ், ரொம்ப பிரில்லியன்ட். அந்த நியூவாக பார்க்குறோம், இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. யா, எஸ் எஸ், டெக்னிக்கலாக நல்லா இருந்தது. எஸ், அமேசிங். படம் சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு படம். சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருந்தது. இல்லை, பாட்டு நார்மலாக ஹிட்டான பாட்டு நல்லா இருந்தது. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லா ப்ரோ இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். எங்கள் அண்ணன் பேசுவார். அந்த சிங்கிள் ஷாட் எடுத்தது சில பேருக்கு தெரியாது. அருமையான சாங்கு, அருமையாக இருந்தது. இல்லை சிங்கிள் ஷாட்டு 4 மணி நேரம் ஒரு பாட்டு ஃபுல்லாக தரான் தலைவர். அதில் அருமையாக தரா போல மஜாவாக இருந்துச்சு பாட்டம். பாட்டில் எல்லாம் அருமையாக இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எப்படி? அருமையாக இருந்தது தலைவா. வேறு என்ன இருக்குது? படத்தை வந்து பார்க்கணும் தலைவர். நம்ம சொல்கிறத கேட்டாங்கன்னா படம் பார்க்க மாட்டாங்க. படத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள். அருமையான படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வெரி நைஸ். ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங் வெரி நைஸ். இந்த ஃபைட் ஆல்சோ ஐ லைக். ஸ்டோரி ஆல்சோ குட். எவ்ரிதிங் இஸ் குட் டோட்டலி. தேங்க்யூ. மூவி நல்லா இருந்தது. சிரிப்பு இருந்தால் உலகத்தில் எப்படி நல்லா இருக்கலாம். சிரிப்பு தான் வாழ்க்கைக்கு தேவை. முக்கியமாக சிரிப்புனா நோயும் தீரும். அது இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு கடைசி முடிவு ரொம்ப சூப்பராக படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போச்சு. நல்லா லவ்லியாக ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்வைட் சீன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் பிரதர். நடிப்பின் நாயகன் தலைவன் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. ஆனால் சிங்கிள் ஷாட் எப்படி? செமையாக இருந்துச்சு. நம்ம சூர்யா சார் அப்பையிலேருந்தே சூப்பராக தான் பண்ணுவார். எங்கள் அண்ணன் எப்பொழுதுமே செம்ம தான் அவர். சூப்பர். நம்ம சந்தோஷ் நாராயண் தான் நல்லா மியூசிக் போட்டிருக்காப்புல. சூப்பர், டைரக்ஷன் சூப்பர். ஸ்பீடாக போயிட்டே இருக்கா? பரவாயில்ல, பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படம் நல்லா இருக்கு. அந்த 4 மணி நேரம் சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, எப்படி? சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. இல்லை, மேக்ஸிமம் படமே நல்லா இருக்கு படம். ப்ளஸ்ன்னா சூர்யாவுடைய ஃபைட்டு தான் நல்லா செம்ம ஃபைட் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டோம். பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன சொல்கிறது, கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் இது கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்குது, வேறு ஒன்றும். சிங்கிள் ஷாட் எப்படி சார் இருந்துச்சு? அந்த அது நல்லா இருந்துச்சு. நல்லா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. வேறு எப்படி இருக்குது? ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி இருக்கும்? ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் வயலன்ஸ் அதிகம் தான். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்குது. இல்லை, நல்லா இருந்தது. சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருந்தது. வேறு யாரோட ஆக்டிங்? எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. பூஜா ஆக்டே நல்லா இருந்தது. ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக படத்தில் எனக்கு பொதுவாகவே சூர்யா ஆக்டிங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு படம் சூப்பராக இருந்தது. சூர்யா ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் கான்செப்ட் வைஸ் பக்கா. அண்ட் ஃபைனல் கண்டென்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடையும் வந்து பார்க்கலாம். அண்ட் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வந்து பார்க்கலாம். ரொம்ப அப்படிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸ்டோரிலாம் எப்படி சொல்கிறது, ஒரு கரெக்டான ஒரு இதில் இருந்து எல்லாமே வந்து அவங்களோட நாட்டை அவங்க காப்பாற்றுற மாதிரி, அவங்களோட தீவு கரெக்டாக அவங்க காப்பாற்றுற மாதிரி நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. நிஜமாக நல்லா இருக்கு. இல்லை, ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு படம் பார்க்காதீங்க. படம் உண்மையாக நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. அதெல்லாம் நம்பாதீங்க. படம் நல்லா தான் இருக்குது. ஓகே எல்லாமே ஓகே தான். ஆனால் சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குங்களா சார்? எப்படி சார்? எல்லாமே நல்லா இருக்குண்ணா. படமே நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன காரணம்னா சிரிப்புனால எவ்வளோ சந்தோஷம் இருக்குது மக்கள்கிட்ட அப்படிங்கிறத வெளிப்படுத்தின மாதிரி இருந்தது.
இல்லை சூர்யா அது வந்து புதுசாக இருந்தது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. எப்போவுமே ஃபைட் அந்த மாதிரி தான் இருக்கும், பட் வந்து ஃபேமிலி ஒரு இது கான்செப்ட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அங்கிள். ஃபைட் சீக்வன்ஸாக எப்படி இருந்துச்சு? ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அங்கிள். சூர்யாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரே கதையாக இருக்குது, மற்றபடி எல்லாம் தான் இருக்குது. ஸ்டோரி வைஸில் எப்படி இருக்கு? ஸ்டோரி வைஸ் நல்லா பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. வேற அந்த சிங்கிள் ஷாட் ஃபைட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஓகே தான், சூப்பராக. வேற என்ன படத்தில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயமா என்ன? ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்து, வேறு எமோஷனலாக சில இடங்களில் கனெக்ட் ஆச்சு, ஸோ நல்லாயிருக்கு. கம்பேக் மூவி தான் சூர்யா. சிங்கிள் ஷாட் எப்படி சார்ந்துச்சு? சிங்கிள் ஷாட் மாசாக இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாம், எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா எடுத்திருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு ஃபீல் குட்டாக இருக்குமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த ஒரு